Good afternoon to all. Today we talk about plant tissue culture. Yes, நம்ம இன்னைக்கு 12th class பத்தி பார்க்க போறோம். 12th standardல 8th unitல 5th chapterல இருக்கிற இந்த plant tissue culture process பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Actually இந்த plant tissue culture உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு டேர்ம் தான். ஏன்னா நம்ம first chapterல இத பத்தி படிச்சிருக்கோம். So what is the name of first chapter? Asexual and sexual reproduction in plant. அப்படின ஒரு சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல ஒரு பிளான்ட் ஏசெக்சுவல் மெத்தட்ல எப்படி ப்ராபகேட் ஆகும், நேச்சுரலா எப்படி ப்ராபகேட் ஆகும், ஆர்டிஃபிஷியலா எப்படி ப்ராபகேட் ஆகும் இப்படி நிறைய படிச்சிருக்கீங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்லே கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட் ரெண்டு படிச்சிருப்பேன். அதுல மாடர்ன் மெத்தட்ல மைக்ரோ ப்ராபகேஷன் அண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இப்படி ரெண்டு இருக்கும் இல்லையா. கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்ச உனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராசஸ் பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். கேஸ் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் நீ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னன்னு படிச்சிருப்ப, யார் இந்த ப்ராசஸை சொல்லியிருப்பாங்க, டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க? எஃப்சி ஸ்டீவர்ட் சொல்ற சயின்டிஸ்ட், கார்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிற அந்த ப்ரொஃபஸர் எஃப்சி ஸ்டீவர்ட் 1932ல் ஒரு கேரட்டில் இருக்கிற ஒரு மெச்சூர்ட் ஃப்ளோயம் பாரன்கைமா செல்லை ஐசோலேட் பண்ணி நியூட்ரியன் மீடியமில் ஆர்டிஃபிஷியலாக ஏசெப்டிக் கண்டிஷனில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல் செல்லிலேருந்து என்டையர் கேரட் பிளான்ட் டெவலப் ஆகும். இந்த எபிலிட்டி இருக்கிற அந்த கேரட் செல்லுக்கு இருக்கிற இந்த எபிலிட்டியை டோட்டிபொட்டன்சி அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த டோட்டிபொட்டன்சியை வச்சு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் மூலமா இண்டஸ்ட்ரீஸ், ஹார்டிகல்ச்சர், இப்படி ஃபாரஸ்ட்ரி சொல்லக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்டை ப்ராபகேட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு டெக்னிக்காக இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் இருக்கும். இவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. சேம் இதுதான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இந்த சாப்டர்லேயே படிக்க போகிறோம். நம்ம எஃப்சி ஸ்டீவர்ட் 1932ல் மெச்சூர்ட் ஃப்ளோயம் பாரன்கைமாவில் இருக்கிற ஒரு கேரட்டில் இருக்கிற மெச்சூர்ட் ஃப்ளோயம் பாரன்கைமாலேருந்து இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் பண்ணார் இல்லையா. ஆக்சுவலி இந்த 1932க்கு முன்னாடியே 1902லே கார்க்லிஃப் ஹேபர்லேண்ட் சொல்கிற சயின்டிஸ்ட் இந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். Yes, of course, இந்த கார்க்லிஃப் ஹேபர்லேண்ட் சொல்ற சயின்டிஸ்ட் 1902ல டோட்டிபொட்டன்சி இந்த டேர்மை ப்ரொபோஸ் பண்ண வரும் இந்த ஹேபர்லேண்ட் தான். எஸ், உன்னோட புக்கில் இருமுகன் விக்ரம் மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அவர் தான் இந்த கார்க்லிஃப் ஹேபர்லேண்ட். இந்த கார்க்லிஃப் ஹேபர்லேண்ட் சொல்ற சயின்டிஸ்ட் டோட்டிபொட்டன்சி வேர்டை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் 1902ல காயின் பண்ணியிருப்பாரு. இவர் தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. எந்த பிளான்ட்ல இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை பண்ணாரு அப்படின்னா லாமியம் பர்பூரியம், லாமியேசி மெம்பர்ல லாமியம் பர்பூரியம் சொல்ற ஒரு பிளான்ட் இருக்கும். அந்த பிளான்ட்ல எந்த செல் எடுத்து கல்ச்சர் பண்ணிருப்பாரு, எந்த டிஷ்யூல இருந்து பண்ணிருப்பாருன்னா மீசோஃபில் டிஷ்யூஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா நீ ஏற்கனவே 11th படிச்சிருக்க. பிளான்ட் அனாட்டமி படிச்சிருக்கீங்க. மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப் இல்லையா. ஒரு லீஃப்ல அப்பர் எபிடெமஸ், லோயர் எபிடெமஸ் ரெண்டுத்துக்கும் இடையில மீசோஃபில் டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. இந்த மீசோஃபில் டிஷ்யூஸை எடுத்து ஒரு நியூட்ரியன் மீடியம்ல வச்சு கல்ச்சர் பண்ணும்போது இந்த மீசோஃபில் டிஷ்யூஸ் இது ஒரு என்டையர் லாமியம் பர்பூரியம் பிளான்ட்டா டெவலப் ஆகிறத அவர் இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கல்ச்சர் பண்ணியிருப்பாரு. அதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணவர் இந்த கார்க்லிஃப் ஹேபர்லேண்ட் சொல்ற சயின்டிஸ்ட். அதனால தான் இந்த ஜெர்மன் பாட்டனிஸ்ட் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு கால் பண்றாங்க. இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆர்கனையோ இல்லை அந்த ஆர்கனுக்குள்ள இருக்கிற டிஷ்யூவையோ இல்லை அந்த டிஷ்யூக்குள்ள இருக்கிற ஒரு செல்லையோ இல்லை அந்த செல்லில் இருக்கிற செல்வால ரிமூவ் பண்ணிட்டு அந்த புரோட்டோபிளாசத்தையோ எடுத்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு நியூட்ரியன் மீடியம்ல வச்சு ஏசெப்டிக் கண்டிஷன்ல கல்ச்சர் பண்ணி என்டையர் ஆர்கானிசமா டெவலப் பண்ற டெக்னிக்கை தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எஸ், உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீ 11th லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் படிச்சிருப்ப. ஆட்டம்ஸ்ல ஆரம்பிச்சு பயோஸ்பியர் வரைக்கும் அது வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஆர்கன், ரூட்டோ, ஸ்டெம்மோ, லீஃபோ, பீட்டியோலோ, பெடிசலோ ஏதாச்சும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிளான்ட்டையோ ஒரு ஆர்கன், ஒரு என்டையர் ஆர்கனையோ இல்லை அந்த ஆர்கனில் இருக்கிற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூஸையோ இல்லை அந்த டிஷ்யூக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு இண்டிவிஜுவல் செல்லை மட்டுமோ இல்லை அந்த செல்லில் இருக்கிற செல்வாலை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற புரோட்டோபிளாசத்தையோ எடுத்து ஒரு நியூட்ரியன் மீடியம்ன்றது அந்த பிளான்ட்டோட
சப்ஸ்டான்ஸஸ் தான் நியூட்ரியன் மீடியம் அப்படி சொல்லுவோம். ஒரு நியூட்ரியன் மீடியம்ல ஏசெப்டிக் கண்டிஷன்ல கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல ஆர்டிஃபிஷியலா கல்டிவேட் பண்ணி என்டையர் ஆர்கானிசமா டெவலப் பண்றது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸா இருக்கும். எஸ், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு இன்னொரு ஆல்டர்னேட் டேர்ம் இருக்கும். என்னன்னா இன்விட்ரோ கல்ச்சர். இந்த இன்விட்ரோ வேர்ட் எதுலேருந்து வந்திருக்குன்னா லத்தீன்ல இருந்து வந்திருக்கும். லத்தீன்ல இருந்து டிரைவ் ஆன இன்விட்ரோ இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப். ஏன் இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் யூஸ்வலாக கல்டிவேஷன் வரும்போது நான் இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருப்பேன். இன்விட்ரோ கல்டிவேஷன், இன்விட்ரோ கல்ச்சர், இன் வைவோ கல்ச்சர் ரெண்டு இருக்கும். இன் வைவோ கல்ச்சர்னா ஒரு பிளான்ட் ஒரு சீடையோ இல்லை ஒரு ப்ராபிக்யூல் ஒரு பிளான்ட்டை டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ரூட்டோட கட்டிங்கோ இல்லை ஸ்டெம் கட்டிங்கோ இல்லை டியூபர்ஸையோ நம்ம சாயிலில் பிளான்டேட் பண்ணி சாயிலில் இருக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகும். அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆகுது அப்படின்னா அது இன் வைவோ கல்ச்சர். நேச்சுரல் என்வாரன்மெண்ட்டில் க்ரோ ஆகும். இன் விட்ரோ கல்ச்சர்ன்றது இன் விட்ரோன்றது லத்தீன்லேருந்து டிரைவ் ஆன வேர்டாக இருக்கும். இதோட மீனிங் இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப். அதாவது கிளாஸ் apparatus ஒரு கிளாஸ் டெஸ்ட் டியூப்லயோ ஒரு டெஸ்ட் டியூப் ஆர் ஒரு பெட்ரி டிஷ் ஒரு கிளாஸ்ல ஆன ஒரு கிளாஸ் apparatus கிளாஸ் டெஸ்ட் டியூப்ஸோ இல்லை கிளாஸ் பெட்ரி டிஷோ இல்லை கிளாஸ்ல ஆன ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லயோ நம்ம நியூட்ரியன் மீடியம் எடுத்துட்டு இதுல நியூட்ரியன் மீடியம் இருக்கும். இந்த நியூட்ரியன் மீடியம்ல நம்ம ஐசோலேட்டடா இருக்கிற ஒரு பிளான்ட்டோடைய புரோட்டோபிளாஸ்ட் எய்தர் புரோட்டோபிளாஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம், புரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கன். எஸ், ஒரு ஆர்கானிசம்குள்ள இருக்கிற ஆர்கனையோ இல்லை அந்த ஆர்கனுக்குள்ள இருக்கிற டிஷ்யூவையோ இல்லை டிஷ்யூக்குள்ள இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் செல்லையோ இல்லை அந்த செல்லில் இருக்கிற செல்வாக ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் கிடைக்கிற புரோட்டோபிளாஸ்டையோ எடுத்து கிளாஸ் வேர்க்குள்ள ஒரு டெஸ்ட் டியூப்லையோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ இல்லை பெட்ரி டிஷ்லையோ இருக்கிற நியூட்ரியன் மீடியம்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஏசெப்டிக் கண்டிஷனில் கண்டாமினேட் ஆகாமல் ஏசெப்டிக் கண்டிஷனில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இன் விட்ரோ கல்ச்சர். இன் அதர்வைஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வரும்போது நேச்சுரல் என்வரான்மெண்ட் கிடையாது, நார்மல் என்வரான்மெண்ட் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் என்வரான்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் மீடியம், நியூட்ரியன் ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ண நியூட்ரியன் மீடியம்குள்ள கிளாஸ் apparatusக்குள்ள ஒரு செல்லையோ டிஷ்யூவையோ ஆர்கனையோ இல்லை புரோட்டோபிளாஸ்டையோ எடுத்து கல்ச்சர் பண்ணுற டெக்னிக் தான் இன்விட்ரோ கல்ச்சர் ஆர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதுதான் 1902 கார்ட்லிஃப் ஹேபர்லாண்ட்ஸோட சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க. இந்த கார்ட்லிஃப் ஹேபர்லாண்ட்ஸோட சயின்டிஸ்ட் ஜெர்மன் பாட்டனிஸ்டாக இருப்பார். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கார்ட்லிஃப் ஹேபர்லாண்ட்ஸோட சயின்டிஸ்ட் எந்த பிளான்ட்ல இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை இனிஷியேட் பண்ணாரு அப்படின்னா லாமியம் பர்பூரியம் சொல்லக்கூடிய லாமியேசி மெம்பர் ரெட் டெட் நெட்டில் அப்படின்னு அதோடைய காமன் நேம் சொல்லியிருப்பாங்க. இந்த லாமியம் பர்பூரியம் லாமியேசி மெம்பருடைய மீசோஃபில் டிஷ்யூலேருந்து தான் இவர் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸை டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. ப்ராசஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. இவர் தான் 1902 டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை காயின் பண்ணியிருப்பாரு, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த டோட்டிபொட்டன்சின்றது என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். எஸ், ஸ்டீவர்டே சொல்லியிருப்பாரு இல்லையா, ஒரு மெச்சோர்டு ஃப்ளோயம் பான்கைமா ஒரு கேரட்ல இருக்கிற மெச்சோர்டு ஃப்ளோயம் பான்கைமாவை ஐசோலேட் பண்ணி நியூட்ரியன் மீடியம்ல வச்சு கல்ச்சர் பண்ணும்போது அது வந்து ஒரு என்டையர் கேரட் டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த எபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும். இன்னரண்ட் பொட்டன்ஷியாலிட்டி, இன்னரண்ட் எபிலிட்டி, ஜெனட்டிக் எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி. அதாவது ஒரு செல்லையோ இல்லை ஆர்கனையோ இல்லை புரோட்டோபிளாஸ்டையோ டிஷ்யூவையோ எடுத்து கல்ச்சர் பண்ணும்போது அந்த புரோட்டோபிளாஸ் ஆர் செல் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கன்லேருந்து என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகுது இல்லையா, அந்த ஜெனட்டிக் இன்ஹரண்ட் பொட்டன்ஷியாலிட்டிக்கு தான் டோட்டிபொட்டன்சி அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. இந்த டோட்டிபொட்டன்சி வேர்டை 1902 கார்ட்லிஃப் ஹேபர்லாண்ட்ஸோட சயின்டிஸ்ட் காயின் பண்ணியிருப்பாரு. இவர் தான் லாமியம் பர்பூரியம் பிளான்ட்டோட மியூசோஃபில்ல இருந்து ஒரு செல்லை ஐசோலேட் பண்ணி
பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. இவர் ஜெர்மன் பாட்டனிஸ்டாக இருப்பார். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் செல் டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஃப்ரம் நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷன், நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷன் ஐசோலேட் பண்ணி நியூட்ரியன் மீடியமில், கிளாஸில் இல்லை ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில், ஏசெப்டிக் கண்டிஷனில் கல்ச்சர் பண்ணி என்டையர் ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணுற டெக்னிக் தான் இன்விட்ரோ கல்ச்சர் ஆர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எஸ் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் லார்ஜ் ஸ்கேலில் கமர்ஷியலாக நிறைய நம்பர் ஆஃப் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். as well as பிளான்ட் ரிசர்ச்சை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு, பிளான்ட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் ஆகும். எப்படி கமர்ஷியலாக நிறைய நம்பர் ஆஃப் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எஸ் உனக்கு ஒரு பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன தரும் இல்லையா, ஒரு ஆர்கானிசம் அதோட ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணதான் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே ரீப்ரொடக்ஷனை தான் இண்டிகேட் பண்ணும். அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வரும்போது நிறைய நம்பர்ஸில் நமக்கு அந்த பிளான்ட் தேவைப்படும். ஒரு பிளான்ட் நார்மலாக க்ரோ ஆகி ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் க்ரோத் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் க்ரோத்தும் கம்ப்ளீட் ஆகும்போது தான் அதிலேருந்து நமக்கு சீட் சொல்லக்கூடிய ப்ராபகேட்ஸ் கிடைக்கும். சீட் மூலமாக அது ப்ராபகேட் ஆகும். இல்லைனா ஒரு வெஜிடேட்டிவ் ப்ராபகேட்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகிற ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் அதோடைய வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா, அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஆனால் இன்விட்ரோ கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் எடுக்கணும்னா அந்த லீஃப்லேயே நம்ம நிறைய சின்ன பிட்டாக கட் பண்ணி நிறைய நம்பர்ஸில் எக்ஸ்பிளான்ட்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம எந்த செல்லையோ டிஷ்யூவையோ இல்லை ஆர்கனையோ கல்ச்சர் பண்ண போகிறோமோ அந்த செல் டிஷ்யூ ஒரு ஆர்கனை தான் ஆர் புரோட்டோபிளாஸ்ட் தான் எக்ஸ்பிளான்ட் அப்படி சொல்லுவோம். நம்ம ஒரு பிளான்ட்ல இருந்து எக்ஸ்பிளான்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். அந்த எக்ஸ்பிளான்ட்டை சின்ன பீசஸாக கட் பண்ணி நியூட்ரியன் மீடியமில் ஆர்டிஃபிஷியலாக ஏசெப்டிக் கண்டிஷனில் சிந்தட்டிக் மீடியாவில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது நமக்கு லார்ஜ் நம்பரில் அதோடைய ப்ரோஜனிஸை அப்டைன் பண்ண முடியும். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ்ஃபுல் ஒன்றா இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஒன்றா இருக்கும். பிளான்ட் ரிசர்ச் அதாவது நான் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை நான் பண்ணுறேன், இல்லை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அதான் என்னோட ரிசர்ச் ஒர்க்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் இல்லாமல் என் தீசிஸை என்னோட ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நிறைய பிளான்ட்டில் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான்ட்டுக்குள்ளே ஒரு செல் எப்படி டிவைட் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன மெட்டபோலைட்ஸ் இருக்குது, அதோடைய செல் சைக்கிள் எப்படி இருக்குது, இப்படி நிறைய ப்ராசஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிரான்ஜெனிக் பிளான்ட்டை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஒரு மீன் ஃபார் டிரான்ஜெனிக் பிளான்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் லாஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்போம் இல்லையா. டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பிளான்ட், அதுதான் டிரான்ஜெனிக் பிளான்ஸாக இருக்கும். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் ஃபாரின் ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு பிளான்ட் தான் டிரான்ஜெனிக் பிளான்ஸாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பாக்டீரியாலேருந்து பிளாஸ்மிட்ஸை ஐசோலேட் பண்ணி நீங்கள் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட்லாம் படிச்சா இல்லையா, டிஐ பிளாஸ்மிட், பிபிஆர் 320லாம் படிச்சிருப்பார், 322லாம். அப்படி இருக்கும்போது ஒரு பிளாஸ்மிட்குள்ளே நம்மளுடைய டிசைரபிள் கேரக்டர்ஸை ட்ரெயிட்ஸை கோட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீனை எடுத்து இன்சர்ட் பண்ணி இந்த பிளாஸ்மிடை ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிடை ஒரு பாக்டீரியாக்குள்ளேயோ இல்லை பிளான்ட்டுக்குள்ளேயோ இன்கார்பரேட் பண்ணுவோம் இல்லையா. அந்த இன்கார்பரேட்டட் பிளான்ட்டை தான் டிரான்ஜெனிக் பிளான்ட் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. அந்த பிளான்ட் ஆர் பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டிரான்ஜெனிக் பிளான்ட். இன் அதர் வேர்ட்ஸ் டிரான்ஜெனிக் செல் அப்படி டிரான்ஜெனிக் ஆர்கானிசமாக இருக்கும், ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமாக இருக்கும். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ஆர் டிரான்ஜெனிக் பிளான்ட் ஆர் டிரான்ஜெனிக் செல்லை நம்ம இன் வைவோ கண்டிஷனில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது நம்ம பண்ண ப்ராசஸ் வேஸ்ட் ஆகிடும், ஈஸியாக கண்டாமினேட் ஆகிடலாம். அப்போது கண்டாமினேட் ஆகாமல் ஏசெப்டிக் கண்டிஷனில் இதை நம்ம கல்ச்சர் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்சர்ட் பண்ண ஜீனோட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுதா இல்லையான்றதை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஜெனிக் பிளான்ட் ஏன் இங்கே ரீஜெனரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜெனரேட் ஆன ஆர்கானிசம்குள்ளே தான் நம்ம ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அப்போது
transgenic organism once generator organism குள்ள organism consist பண்ணிக்கிற genetically foreign genes consist பண்ணிக்கிற இந்த transgenic plant திருப்பியும் generate ஆகணும் regenerate ஆகணும் அப்படின்னா நம்ம in vivo condition அது regenerate ஆக முடியாது in vitro conditionல plant tissue culture மூலமா தான் இதை regenerate பண்ண முடியும். அதாவது transgenic plant regenerate ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப essential necessary-ஆ இருக்கிற ஒரு tool indispensable tool-ஆ எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த plant tissue culture technique ஆக்ட் ஆகும். indispensable என்றது absolutely essential or necessary tool தான் indispensable tool. அதாவது transgenic plant genetically modified organism or foreign genes consist பண்ணிக்கிற ஒரு plant இல்ல ஒரு organism இல்ல ஒரு cell again regenerate ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூலா indispensable டூலா essential டூலா இந்த plant tissue culture technique இருக்கும். இந்த ரெண்டு யூஸ் மட்டும் கிடையாது, இதோட அடிஷனலா இன்னும் நிறைய யூசஸ் இருக்கும். என்னென்ன பாத்தீங்கன்னா clonal propagation of elite varieties. yes clonal propagation clones அப்படினா என்ன தெரியும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம் இல்லையா, asexual and sexual reproduction படிக்கும்போது sexual reproduction ஓட ரிசல்ட்ல கிடைக்கிற progenies எல்லாமே வேரியண்டா கூட இருக்கலாம். ஆனா asexual reproduction vegetative propagation ஓட ரிசல்ட்ல கிடைக்கிற progenies எல்லாமே clones ஆ இருக்கும். clones in the sense both morphologically as well as genetically identical to the parent. ஒரு parent organism parent cell resemble பண்ற மாதிரி அதோட morphological structure as well as genetic setup ரெண்டுமே parent மாதிரி same ditto-வா identical-ஆ இருக்கிறது தான் clones இல்லையா? ஓகே, நமக்கு clonal propagation clonal manner-ல அதோட progenies propagate பண்ணிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா plant tissue culture யூஸ் ஆகும். எதை நம்ம clonal propagate பண்ண போறோம், clonal manner-ல propagate பண்ண போறோம் அப்படின்னா elite varieties. ஓகே, elite உங்களுக்கு ரொம்ப yes of course நம்ம RNCT-ல ரொம்ப ஃபெமிலியரான ஹோட்டல் elite இல்லையா? elite அப்படின்னா என்ன, ரொம்ப superior quality நல்ல superior ability or superior quality இருக்கிற ஒரு வெரைட்டியா ஒரு பிளான்ட் தான் elite plant elite varieties அப்படிலாம் டேர்ம் பண்ணுவாங்க. எஸ் இந்த elite varieties of plant propagate பண்ணது clonal manner-ல propagate பண்றதுக்கு plant tissue culture essential ஒண்ணா இருக்கும். ஏன் இந்த elite varieties clonal manner-ல propagate பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு क्वेश्चन மார்க் வரும். ஏன் clonal method-ல propagate பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் செக்ஷுவல் manner-ல ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெண்டு பேரண்ட் இருப்பாங்க, ரெண்டு பேரண்டோட 50-50% ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும் இல்லையா? அதாவது ஒரு பேரண்ட் ஒரு டிசைரபிள் பேரண்டோட கேரக்டர் 50% தான் ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிமைனிங் 50% ஃபீமேல் பேரண்ட் கிட்ட இருந்து அது அனதர் பேரண்ட் கிட்ட இருந்து அனதர் செக்ஷுவல் பார்ட்னர் கிட்ட இருந்து அப்ளைன் ஆகும். அப்போ டிசைரபிள் கேரக்டர்ஸ் elite qualities ஸ்பெஷல் superior abilities மேபி இன்ஹெரிட் ஆகலாம், இல்லை இன்ஹெரிட் ஆகாம கூட போயிடலாம். எப்போ அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் 100% டிட்டோவா பேரண்டோட கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக அது குளோனல் மெத்தடில் தான் அப்ளை பண்ண முடியும். குளோனல் மெத்தடில் ஒரு ஆர்கானிசம் ப்ராபகேட் ஆகணும் அப்படின்னா plant tissue culture தான் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இந்த elite வெரைட்டிஸில் இருக்கிற ஒரு ஆர்கானியோ செல்லியோ டிஷ்யூவை எடுத்து நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு அப்பார்ட்டடாக நியூட்ரியன் மீடியமில் ஏசெப்டிக் கண்டிஷனில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சிந்தசிஸ் பண்ணும்போது சேம் இந்த elite குவாலிட்டிஸ் ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கில் ஒரு ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற elite குவாலிட்டிஸ் சுப்பீரியர் எபிலிட்டிஸ் சேம் டிட்டோவா அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்குள்ள இன்ஹெரிட் ஆகும். ஏன்னா இது குளோனல் ப்ராபகேஷனாக இருக்கு, குளோனல் மேனரில் ப்ராபகேட் பண்ணுறோம். அதனால elite வெரைட்டிஸோட 100% குவாலிட்டிஸை இன்னரண்ட் ஜெனட்டிக் செட்டப்பை ப்ரோஜெனிஸ்க்கு ப்ராபகேட் பண்ணுறதுக்கு இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு குளோனல் மெத்தடில் தான் ப்ராபகேட் பண்ணணும். குளோனல் மெத்தடில் ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு plant tissue culture ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஏன்னா elite வெரைட்டிஸில் இருக்கிற பிளான்ட்டோடைய ஆர்கானியோ செல்லியோ டிஷ்யூவே எடுத்து குளோனல் ப்ராபகேஷன் மெத்தடில் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் நம்மளால ஈஸியாக லார்ஜ் நம்பரில் கல்டிவேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஸ் இட் இஸ் இந்த கமர்ஷியல் மெத்தடில் ஒரு பிளான்ட்டை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு லார்ஜ் நம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா plant tissue culture ப்ராசஸ் அப்போது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஷார்ட் ஏரியாக்குள்ளே
large number of progenies several thousands of progenies வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட்ல இருந்து அப்டைன் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் ஆகுது. as well as elite varieties உடைய clonal elite varieties உடைய superior characters 100% progenies க்கு inherit பண்றதுக்கு clonal manner ல propagate பண்ணிக்கிறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ்ஃபுல் ஒன்னா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளான்ட்டை வச்சு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லீஃப் எடுக்கணும்னு வச்சுக்கோ, அந்த ஒரு லீஃப்லேருந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை ப்ரோஜனிஸை ப்ராபகேட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லீஃபை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வேறு வேறு கிளாஸ் அப்பாரட்டஸில் இருக்கிற நியூட்ரியன் மீடியாக்குள்ளே போட்டு வளர்க்கலாம். அப்படி கல்ச்சர் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், கேலஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாஸ் ஆஃப் கேலஸை மாஸ் ஆஃப் டிஷ்யூவை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மறுபடியும் வேறு வேறு நியூட்ரியன் மீடியம்குள்ளே வச்சு கல்ச்சர் பண்ணலாம். அப்படி நம்ம இப்படி ஃபர்தராக கல்ச்சர் பண்ண ஒரே ஒரு எக்ஸ்பிளான்ட்லேருந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோஜனிஸை ஷார்ட் டியூரேஷனில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் ஏரியாவில் நம்ம ப்ராபகேட் பண்ண முடியும். அதுவும் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் சொல்லியிருப்பாங்க. குளோனல் அதாவது எலைட் வெரைட்டிஸை குளோனல் மேனரில் ப்ராபகேட் பண்ணிக்கிறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். அண்ட் என்டேஞ்சர்ட் பிளான்ட்டை கன்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த என்டேஞ்சர் பிளான்ட்ஸ் இந்த பாயிண்ட்டை ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இந்த டாப்பிக்கோடைய அட்வான்டேஜஸ்லாம் படிச்சுப்பீங்க. என்டேஞ்சர் பிளான்ட்னா தெரியும் இல்லையா, ஒரு பிளான்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் என்டேஞ்சர் கண்டிஷனாக இருக்கும். ஒரு என்டேஞ்சர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு பிளான்ட் நேச்சுரலாக செக்ஷுவல் மேனரில் ப்ராபகேட் ரீப்ரொடியூஸ் பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி அது செல்ஃப் பாலினேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பிளான்ட் ஒரு ஸ்பீஷியஸ் லாஸ்ட்டாக ஒரே ஒரு நம்பரில் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்பீஷியஸ் ஃபர்தராக ரீப்ரொடியூஸ் ஆனால் தான் அந்த ஆர்கானிசம் அந்த ஸ்பீஷியஸ் எக்ஸிஸ்டாக இருக்க முடியும். ரீப்ரொடியூஸ் ஆகலைன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்போது அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற என்டேஞ்சர்டு கண்டிஷனில் இருக்கிற அந்த சிங்கிள் ஸ்பீஷியஸ் ஏசெக்ஷுவல் மேனர்லையோ இல்லை செக்ஷுவல் மேனர்லையோ நேச்சுரலாக ரீப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னா மேபி ரீப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை ஆகாமல் கூட போயிடலாம். அது சான்ஸ் ஈவெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு 100% அந்த பிளான்ட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும், ப்ராபகேட் ஆகணும் அப்படின்னா சப்போஸ் நமக்கு எது யூஸ்ஃபுல் ஒன்றா இருக்கும் அப்படின்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். ஏன்னா இந்த என்டேஞ்சர் கண்டிஷனில் இருக்கிற ஏதாச்சும் ஒரே ஒரு லீஃப், ஒரே ஒரு எக்ஸ்பிளான்ட், ஒரு லீஃபையோ இல்லை பீட்டியோலையோ ஒரு ஸ்டெம்மையோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இல்லை ஒரு சின்ன பிட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூவை எடுத்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் லார்ஜ் நம்பரில் ப்ராபகேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. அப்போது என்டேஞ்சர் பிளான்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். அண்ட் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் கன்வென்ஷனல் மெத்தட் படிக்கும்போது ஒரு பேரண்ட் வைரஸ் இன்ஃபெக்டடாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ப்ரோஜனிஸும் வைரஸ் இன்ஃபெக்டடாக இருக்கும்ன்றது டிஸ்அட்வான்டேஜாக படிச்சிருப்போம். அதே நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் மெத்தட் படிக்கும்போது வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வைரஸ் ஃப்ரீ மெரிஸ்டம் கல்ச்சர்லேருந்து அப்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் படிச்சிருப்போம். டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னது மாடர்ன் மெத்தட் இல்லையா. அப்போ இங்கேயும் சேம் அங்கே படித்த அதே பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். வைரஸ் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லாத பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். அண்ட் ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன். ஜெர்ம் பிளாசம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இங்கே என்டேஞ்சர் கண்டிஷன் படித்தோம் இல்லையா, இந்த என்டேஞ்சர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த என்டேஞ்சர் ஸ்பீஷியஸோடைய ஒரு சின்ன பிட் ஆஃப் டிஷ்யூவை எடுத்து நியூட்ரியன் மீடியாவில் வச்சு கல்ச்சர் பண்ணலாம் அப்படி சொன்னோம் இல்லையா. நியூட்ரியன் மீடியாவில் வச்சு கல்ச்சர் பண்ணி நம்ம ஃபர்தர் ப்ரோஜனிஸை ஃபார்ம் பண்ணி அதை கல்ச்சர் பண்ணலாம். சப்போஸ் இந்த என்டேஞ்சர் கண்டிஷனில் இருக்கிற ஸ்பீஷியஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்டல் கண்டிஷன் நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் க்ரோ ஆகலை அப்படின்னா நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கல்ச்சர் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு அப்போது ஏதோ சம்மாட் இஷ்யூஸ் நேச்சுரல் கரண்ட் இல்லை, நியூட்ரியன் மீடியம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, இல்லைனா ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ண முடியல, நமக்கு ஏசி அவைலபிளாக இல்லை, லைட்டு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ரொவைட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது, அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன் மூலமாக
ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸ்ல ஒரு லிக்விட் நைட்ரஜனுக்குள்ள நம்ம இந்த என்டேஞ்சர் பிளான்டோடைய டிஷ்யூஸையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு புரோட்டோபிளாஸ்டையோ இல்லை செல்லையோ இல்லை டிஷ்யூவையோ இல்லை ஆர்கனையோ இல்லை சீடையோ நம்ம சில கெமிக்கல்ஸை வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அதோட வயபிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். இந்த வயபிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது நம்ம ஃபியூச்சரில் நம்மளோட ரிசர்ச்காகவோ இல்லை அந்த பிளான்ட்டை ப்ராபகேட் பண்ணிக்கிறதுக்கோ இந்த ஜெர்mplasm ப்ரிசர்வேஷனை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜெர்mplasm ப்ரிசர்வேஷன் எடுத்து ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டிஷ்யூவையோ இல்லை செல்லையோ இல்லை ஆர்கனையோ சீடையோ இல்லை ஒரு ப்ராபக்யூலையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் ஜெர்mplasm ப்ரிசர்வேஷன் ஆகும். இந்த ஜெர்mplasm ப்ரிசர்வேஷனை வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக அந்த ஸ்பீஷஸை ப்ராபகேட் பண்ண முடியும். ஏன்னா அதோட வயபிலிட்டியை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அந்த வயபிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற டெக்னிக் தான் ஜெர்mplasm ப்ரிசர்வேஷன். இந்த ஜெர்mplasm ப்ரிசர்வேஷனில் எந்த பிளான்ட்டை ப்ரிசர்வ் பண்ண போகிறோமோ அந்த பிளான்ட்டோடைய ப்ராபக்யூல்ஸையோ சீடையோ செல்லையோ டிஷ்யூவையோ இல்லை ஆர்கனையோ இல்லை போலன் கிரெயின்ஸையோ எந்த ஒரு பாட்டை வேணாலும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஜெர்mplasm ப்ரிசர்வேஷன். இந்த ஜெர்mplasm ப்ரிசர்வேஷனும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரூம்குள்ளே வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் ஏசெப்டிக் கண்டிஷனில் இருக்கும். அண்ட் இந்த பிளான்ட் இப்படி ஜெர்mplasm ப்ரிசர்வேஷன் மணலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வயபிலிட்டியை ரீடைன் பண்ணிக்கிற ஒரு செல் டிஷ்யூ ஆர் ஆர்கனை நம்ம பிளான்ட்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஏன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் மூலமாக தான் அந்த செல் ஆர் டிஷ்யூ ஆர் போலன் கிரெயின் ஆர் சீடை நம்ம அதோடைய வயபிலிட்டியை ரீடைன் பண்ணி ஃபர்தராக நெக்ஸ்ட் ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். அது ஜெர்mplasm ப்ரிசர்வேஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னாவே கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றி நீங்கள் ஏற்கனவே 8th சாப்டரில் படிச்சிருப்பாரு. இது ராகுலோடைய டாபிக் தான் அதுன்னு நினைக்கிறேன். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் மெட்டபாலிசம் அப்படின்னா ஒரு லிவிங் செல்லுக்குள்ளே நடக்கிற anabolic and catabolic reaction, totality of anabolic and catabolic reactions takes place within living cell தான் மெட்டபாலிசமாக இருக்கும். இந்த மெட்டபாலிசமோட ரிசல்ட்ல கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து மெட்டபோலைட்ஸாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஒரு ஆர்கானிசமோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு அதோடைய ரீப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னா அது பிரைமரி மெட்டபாலைட்ஸாக இருக்கும். இந்த பிளான்டோடைய க்ரோத்க்கோ இல்லை அதோடைய டெவலப்மெண்ட்க்கோ இல்லை அதோடைய ரீப்ரொடக்ஷன் ரோல்க்கோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆஸ் வெல் அஸ் அந்த பிளான்ட்டை மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆகும். உங்களுக்கு 8th சாப்டர் நீ டேப்லோ காலம் படிக்கும்போது குளோரோஃபில் ஏ வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் அந்த பிளான்ட் சர்வைவ் ஆக முடியும். அப்போ அது பிரைமரி மெட்டபாலைட்ஸ். இதே கரெக்டான ஜாந்தோஃபில்ஸ்னால் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படி நீங்கள் படிச்சுப்பீங்க. அந்த பிக்மெண்ட் மட்டும் கிடையாது, ரெசின் பிசின் டானின்ஸ் கிளைகோசைட் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் காம்போனன்ட் இருக்கும். இது எல்லாமே அந்த பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஃபர்தராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அசபோட்டிடா இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு பிளான்ட்டோட செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஈவன் ஒரு கிராமமும் அது ரொம்ப எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ஒன்று இல்லையா அசபோட்டிடான்றது. அப்போது இந்த பிளான்ட் ஈட் பண்ணக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீனை நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் மூலமாக ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற பிளாஸ்மிட்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி அந்த டிரான்ஜீனிக் அந்த பிளாஸ்மிடை ஒரு பாக்டீரியாக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜீனை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற ஆர்கானிசம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ஆர் டிரான்ஜீனிக் ஆர்கானிசமாக இருக்கும். அந்த டிரான்ஜீனிக் ஆர்கானிசத்தை நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் கல்டிவேட் பண்ணி கல்ச்சர் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி செல் பண்ண முடியும். அப்படி செல் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். இதுக்கும் நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? கேட்லி ஃபேபர்லேண்ட் சொல்கிற சயின்டிஸ்ட் 1902 டோட்டிபொட்டன்ஸ் இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருப்பாங்க. டோட்டிபொட்டன்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் செல் என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிற இன்ஹெரண்ட் பொட்டன்ஷியாலிட்டி ஆர் ஜெனட்டிக் எபிலிட்டியை தான் டோட்டிபொட்டன்சி அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த கேட்லி ஃபேபர்லேண்ட் சொல்கிற சயின்டிஸ்ட்டை ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் லாமியம் பர்பூரியம் பிளான்ட்டோடைய மீசோஃபில் டிஷ்யூலேருந்து
இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கை ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சயின்டிஸ்டாக இருப்பாங்க. அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேட்லி ஃபேபர்னஸ் சொல்கிற சயின்டிஸ்ட் ஜெர்மன் பாட்டனிஸ்டாக இருப்பார். அண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்ட்டில் இருந்து எடுத்து ஒரு செல்லையோ டிஷ்யூவோ புரோட்டோபிளாஸ்டையோ இல்லை ஆர்கனையோ நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் இருந்து எடுத்து இல்லை நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷன்லேருந்து எடுத்து ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக் மீடியாக்குள்ளே ஏசெப்டிக் கண்டிஷனில் கல்ச்சர் பண்ணி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்காக இருக்கும். இப்படி ஒரு இண்டிவிஜுவல் செல் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஆர் புரோட்டோபிளாஸ்ட் என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிற அந்த எபிலிட்டி இன்ஹெரண்ட் பொட்டன்ஷியாலிட்டியை தான் டோட்டிபொட்டன்சி அப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு இன்விட்ரோ கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் டேர்ம் இருக்கும். இன்விட்ரோ கல்ச்சர் இன்விட்ரோ இந்த வேர்டு எதுலேருந்து வந்துருக்குன்னா லட்டின்லேருந்து டிரைவாக இருக்கும். இன்விட்ரோ அப்படின்னா இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப் இதை மீன் பண்ணும். கிளாஸ் அப்பார்டஸ் ஓகே கிளாஸில் ஆனால் ஒரு டெஸ்ட் டியூப்லையோ கோனிகல் ஃப்ளாஸ்க்லையோ இல்லை பெட்டி டிஷ்குள்ளேயோ ஒரு செல்லையோ புரோட்டோபிளாஸ்ட்லையோ இல்லை ஆர்கனையோ வச்சு என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே இங்கே நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட்லேருந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோஜனிஸை நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் மூலமாக அப்டைன் பண்ண முடியும். எஸ் உனக்கு சொன்னேன் இல்லையா ஒரு லீஃபை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேறு வேறு நியூட்ரியன் மீடியமில் கேலஸாக ஃபார்ம் பண்ணலாம். கேலஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கேலஸ்ன்றது ஒரு செல்லை நீங்கள் இங்கே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செல் டிவைட் ஆகி ஒரு மாஸ் ஆஃப் செல்லாக ஃபார்ம் ஆகும். இந்த மாஸ் ஆஃப் செல் அன்ஆர்கனைஸ்டாக எஸ் கேலஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்லியிருப்பேன். அன்ஆர்கனைஸ்ட் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல் ஆர் குரூப் ஆஃப் செல் தான் கேலஸ் இல்லையா. இந்த கேலஸை நம்ம தனித்தனி பீசஸாக கட் பண்ணி இந்த ஒரு பீசஸையும் தனித்தனி நியூட்ரியன் மீடியமில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது இன்னும் நிறைய ஸ்பீஷஸ் கிடைக்கும் இல்லையா, நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் கிடைக்கும். இப்படி தான் ஒரு எக்ஸ்பிளான்ட்லேருந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸை செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரோஜனிஸை நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் மூலமா ஷார்ட் டைமில் ஷார்ட் ஏரியாவில் நம்ம அப்டைன் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகுது தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்காக இருக்கும். லாமியம் பர்பூரியம்ன்றது லாமியேசி மெம்பர் அதோட மியூசோஃபில்லேருந்து தான் கேட்லி ஃபேபர்னஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் மூலமா நம்ம கமர்ஷியலாக நிறைய நம்பர் ஆஃப் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் பிளான்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். டிரான்ஜெனிக் பிளான்ட்டை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு 100% அப்சல்யூட் நெசசரி எசென்ஷியல் இன்டிஸ்பென்சபிள் டூலாக இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் எலைட் வெரைட்டிஸை குளோனல் மேனரில் ப்ராபகேட் பண்ணிக்கிறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன். என்டேஞ்சர் பிளான்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன். வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன். ஜெர்ம் பிளாசத்தை கன்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் ஜெர்ம் பிளாசம் மூலமாக கன்சர்வ் பண்ண பிளான்ட்டை ப்ராபகேட் பண்ணிக்கிறதுக்கும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன். இண்டஸ்ட்ரியல் மேனரில் செகண்டரி மெட்டபோலைட்ஸை லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இஸ் கிளியரா? தேங்க்யூ.